சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 16, 17 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான இந்த வேத பகுதியிலே அவன் விருந்து செய்யப்படுகிற ஒரு காரியம். இந்த செய்தி விருந்து பேசினார். ஹல்லேலூயா. விருந்து என்றால் நமக்கு தெரியும், விருந்து என்பது ஒரு மனுஷனுக்கு அல்லது அவன் உலகத்தில் இருக்கிற யாருக்கானாலும் விருந்து என்று வரும் பொழுது அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது ஒரு மகிழ்ச்சியான காரியம், அது ஒரு கொண்டாட்டத்தின் காரியம், அது ஒரு அன்பின் காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகள் அவை தங்களுடைய பிறந்த நாளுக்காக பர்த்டே செலிப்ரேஷன் என்று வைப்பார்கள், அதை கொண்டாடுவார்கள். கொண்டாடுகிற அந்த பிள்ளைகளில் இன்றைய காலகட்டத்திலே அநேக விருந்து கொண்டாடுகிறார்கள். அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது மிகுந்த பரிதாபமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அநேக பள்ளிகளை விட கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லி தாய் தகப்பனிடத்தில் சொல்லாமல் அவை விருந்து பார்ட்டி என்று கடந்து போகிறார்கள். அநேக இடங்களில் வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே திருமண விருந்து நடைபெறுகிறது. திருமண விருந்து நடைபெறுகிற இடத்திலே சாதாரணமாக ஒன்றுமில்லாத காரியம், அந்த இடத்திலே சாப்பாடு சரியில்லை என்று சொல்லி, விருந்துக்கு வைக்கப்பட்ட பொருள் உணவு சரியில்லை என்று சொல்லி அங்கே சண்டைகள், சச்சரவுகள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். 2 விதமான காரியங்களை சுருக்கமாக சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஒன்று, மனிதன் தேவனுக்கு வைக்கிற விருந்து. ஹல்லேலூயா. இன்னொன்று, தேவன் மனிதனுக்கு வைக்கிற விருந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனமாய் நாம் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த விருந்து என்கிற வார்த்தையின் மூலமாக நமக்கு நாம் யாரோடு விருந்துண்ண போகிறோம், யாருடைய விருந்திலே பங்கெடுக்க போகிறோம் என்கிறதான காரியங்களை சிந்தித்து அவை கடந்து போகும்படி அவை சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த விருந்து என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலே நான் சபையிடத்தில் கேட்கிறேன், மனுஷன் அவன் தேவனுக்கு பைபிள் இருந்து கேட்கிறேன், அவன் ஸ்தோத்திரம், தேவனுக்கு யார் விருந்து வைத்தாங்க தெரியுமா? ஆபிரகாம். வேற யாருக்காவது தெரியுமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கும் பொழுது இங்கே நாம் புரிந்திருக்கிற காரியம் இதுதான். பிரைஸ் காட். ஆபிரகாம் தேவனுக்கு விருந்து பண்ணினான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்று பைபிளை எங்கே தேடினாலும் கிடைக்காது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆனால் வேறொரு மனிதன் ஆண்டவருக்கு விருந்து வைத்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 2 நபரையும் உங்களுக்கு காண்பித்து விட்டு அதன் பிறகு தேவன் நமக்கு, அதாவது மனிதனுக்கு செய்கிற விருந்து எப்படிப்பட்டது, யார் அதிலே பங்கு பெற போகிறோம் என்கிறதான நிலையிலே நாம் அதை தியானித்து கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ நாம் இங்கே சொல்ல கேட்டபடி ஆபிரகாம் தேவனுக்கு விருந்து பண்ணினான் என்று பைபிளில் இல்லை. ஆனால் அவன் எப்படி அதை செய்தான் அதை முதலாவது சொல்லிவிட்டு, யார் தேவனுக்கு விருந்து பண்ணினான், எந்த மனுஷன் தேவனுக்கு விருந்து பண்ணினான் என்பதையும் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கடந்து போகும்படி விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 8வது வசனம். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கற்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்தார். அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா. இது விருந்து இல்லையோ அப்படின்னு கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனுக்கு கொடுத்த விருந்துதான்.
ஆனால் விருந்து என்று இங்க சொல்லப்படல. பிரைஸ் தி லார்ட். தெளிவாய் வசனம் ஒரு நபர் கர்த்தருக்கு கொடுத்த விருதை குறித்து சொல்லுகிறது. அதை பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்திலே அவன் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலே கடந்து போனாலும் நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதை நோக்குகிறதா இருக்குமானால், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், அன்பான ஆமென் சபையின் விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரிசுத்தமானதையே தரிசிக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே ஆபிரகாமை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவன் ஒரு நாளிலே அவன் இருந்த இடத்தில் கடுமையான சூடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சூடு என்றால் உடனே வசதி படைத்தவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அறைக்குள்ளே போய் அவன் ஏசியை போட்டுட்டு கதவை அடைச்சிட்டு உள்ளாடி உட்கார்ந்துருவாங்க. வெளிநாடுகளில் இன்றைக்கு அதுதான் சம்பவம். கடுமையான சூடு வரும் பொழுது அவன் வெளியே போக முடியாது. அவன் சிலரால் வேலை பார்க்க முடியாது. அவன் அங்கே போனவர்களுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிற கஷ்டங்கள். ஹல்லேலூயா. இங்கிருந்து கொண்டு சொல்லுவார்கள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன? அங்கே இருக்கிற சூட்டின் அனுபவம் தாங்க முடியாது. அங்கே இருக்கிற குளிரின் அனுபவம் தாங்க முடியாது. அந்த சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுதான் அவர்கள் உழைக்கிறார்கள். இங்கே ஆபிரகாம் தன் கூடாரத்திலே அமர்ந்திருந்த பொழுது கடுமையான சூடு காணப்பட்டபடியாலே பகலின் உஷ்ணத்தை தாங்க முடியாதபடி கூடாரத்தின் வாசலிலே வந்து உட்கார்ந்து, நம்ம வாசலை சொன்னால் காற்று கொள்ளும்படி வந்திருந்தான். ஹல்லேலூயா. அப்படியா இருக்கும் பொழுது ஒரு நாளில் ஒரு நேரத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பாக 3 புருஷர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. 3 புருஷர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் நான் முதலாவது சொன்னது போல நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதை நோக்குமானால் கடந்து வருகிற மனிதர்கள் யார், நம்மை கடந்து போகிற மனிதர்கள் யார் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவருக்கு கூடார வாசலுக்கு வந்த மனிதர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவ மனிதர்கள் என்று கண்டபடினாலே அவர் ஓடி போய் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், ஆமென் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நான் உங்களுக்காக ஆமென் ஒரு கன்றை அடித்து அதை சமைத்து ஆமென் பிரைஸ் உங்களிடத்திலே அப்பம் கொண்டு வரும்படி நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியிலே உட்கார்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அவன் இந்த மனிதர்களை வீட்டுக்குள்ள அழைக்கல? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவன்மாரை, அதாவது தேவ தூதர்கள் என்று அறிந்து கொண்டான். ஆனால் ஏன் வீட்டுக்குள்ளே அழைக்கிறான் சொல்லுகிறான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவன்மாரே இந்த மரத்தடியில என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் நான் போய் என் மனைவியிடத்தில் சொல்லி கன்றை அடித்து சமைத்து அப்பத்தை சுட்டு பால் தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறேன், இத மரத்தடியில கொண்டு வர்றேன். அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்க, இங்க காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இப்படி புரிந்து கொண்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஆமென் ஸ்தோத்திரம் தன் வீட்டுக்கு அவர்கள் நான் இந்த கற்பனை தான், நீங்க எங்கேயுமே யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் முன்னால் போய் பார்த்தீர்களானால் அவன் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அழைத்துக் கொண்டு தேசமாய் போகும் பொழுது ஒரு நாள் தூரத்திலே ஒரு மனிதன் தன் மனைவியாகிய சாராளை பார்க்கிறான். சாராளை பார்த்த பொழுது தன் மனைவியோடு புருஷன் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்த பொழுது அவளுடைய அழகை கண்டு அழகிலே மயங்கி அந்த மனிதன் அவன் ஆள் அனுப்பி இந்த சாராளை என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி 1-2 முறை சில சிக்கல்ல மாட்டினதுனால என் மனைவியாகிய சாராள் வீட்டில் இருக்கிறா, இவர்களையும் வீட்டுல கொண்டு போனா ஒருவேளை அந்த தப்புங்க நடந்துருமோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்று கூட சிந்தித்து வீட்டில் நிலைக்காமல் மரத்தடியில நிற்க வைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. கற்பனை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இங்கே அந்த இடத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு, அவன் தேவ தூதர்களுக்கு அவன் ஆகாரத்தை கொடுத்தான். அவர்கள் புசித்தார்கள். அவன் ஆபிரகாம்
ஆகார் அவன் ஸ்தோத்திரம் அந்த தேவ தூதருக்கு ஆகாரத்தை கொடுத்தபடியினால் அதை புசித்து விட்டு அவர்கள் அவனை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்! ஏற்கனவே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அந்த நாளில் தானே நிறைவேற்ற சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல போனால் ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தத்தை வாங்கி அவன் எல்லாவற்றையும் ஒரு சாக்கு மூட்டையிலே கட்டி அதை தலையில வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் நடந்தது போல இல்ல. பிரைஸ் தி லார்ட். சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் தாராளமாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே நிறைவேறவில்லை. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருப்பார், ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு சரியான வேலை இல்லை, சரியான வேலை இல்லை, ஆங்காங்கே அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தினாலே இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்க வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை, கர்த்தருக்கு காணிக்கை அல்லது கர்த்தருக்கு ஒரு விருந்து அவன் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய வீட்டு பக்கத்திலே வருகிற ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம்? சில நேரங்களிலே வசனம் சொல்லுகிறது, அறியாமல் நீங்கள் தேவ தூதர்களை கூட என்ன பண்ணியிருக்கலாம், உதவி செய்திருக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கைகள் ஏழை எளியவர்களுக்கு உதவும்படியாய் திறக்கப்பட வேண்டும். அவை நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை தான், ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், என் வாழ்க்கையே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையே போராட்டம், நான் ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த குறுகிய மனப்பான்மை தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் அமர்ந்து கொண்டு உங்கள் பக்கத்து வீடுகளிலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை விசாரிங்க. அந்த விசாரிப்பு கர்த்தர் உங்களை விசாரிப்பதற்கு ஏதுவாய் மாற பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபிரகாம் அந்த தேவ தூதருக்கு அவன் ஆகாரம் கொடுத்தபடியாலே அவன் ஸ்தோத்திரம், அவர் அப்பொழுது சொல்கிறார், இந்த ஒரு காலகட்டத்திலே உன்னிடத்திலே வருவேன், அப்பொழுது உனக்கு கையில் ஒரு பிள்ளை இருக்கும். ஹல்லேலூயா. ஈசாக்கை பெற்றுக் கொள்வதற்கு அந்த அவன் தேவ தூதர்களுக்கு அவன் கொடுத்த அந்த காரியம் தான் பாக்கியமாய் மாறினது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தரித்திர கோலத்திலும் இல்லாமையிலும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே இருக்கட்டும். இப்பொழுது அப்படியே பிரைஸ் தி லார்ட். இது தேவனுக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான், சாப்பிட அவன் அப்பம் கொடுத்தான், இறைச்சி கொடுத்தான். இப்போ அவன் தேவனுக்கு விருந்து பண்ணின ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ திரும்ப வரலாம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் அதனுடைய 19வது அதிகாரம், 19வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி எதை வருந்தி கேட்டுக்கொண்டான்? 2வது வசனம் வாசிங்க. ஆண்டவர்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்திரிக்கு காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். ஏன் காலையில் எழுப்பி பிரயாணப்படணும்? பிரைஸ் தி லார்ட். ஏன் காலையில் எழுப்பி பிரயாணப்படணும்? இப்ப 1வது வசனத்துக்கு போ. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குறிந்து, ஆண்டவர்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்திரிக்கு காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே காத்தங்குவோம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ லோத்து தேவனுக்கு வைத்த விருந்து. 3வது வசனம் வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தான்.
செய்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. இப்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவனுக்கு விருந்து பண்ணின மனிதன் யார் என்று கேட்டான். லோத். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்தை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். லோத்து, அவன் ஆபிரகாம் லோத்து சகோதரர்கள். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. சகோதரர்கள் என்றால் ஒரு வீட்டில் வாசம் பண்ணினவர்கள், ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள். அவன் அந்த சப்ஜெக்ட் வெளியே வந்து பேசுவேனால், நாம் இந்த இடத்திலே பல குடும்பங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சபை என்கிற ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒன்றாய் நாட்டப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமான சத்தியம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமான கர்த்தருடைய காரியங்கள், வசனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் எல்லாரிடத்திலும் இருக்கிற சுபாவங்கள் ஒன்றாய் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் வித்தியாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே அன்பு இருக்கிறது, ஒருவரிடத்திலே பகை இருக்கிறது. ஒருவர் சாபம் பண்ணுகிறார்கள், இன்னொருவர் ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். எங்கே இருக்கிறோம்? ஒரே சபையிலே ஒரே சத்தியத்தை மேய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இங்கே ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் சாயங்கால வேளையிலே. ஆமென், ஸ்தோத்திரம். லோத்து எங்கே உட்கார்ந்திருந்தார் சாயங்கால வேளையிலே? ஆமென், ஸ்தோத்திரம். அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும், ஆமென், ஸ்தோத்திரம், கூடாத உங்க வீட்டுல உட்காருங்க, பரவாயில்லை. ஆனால் ரோட்டோரத்துல, கண்ட பாலங்களில, கண்ட தெரு திண்ணைகளில உட்காராதீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 1 அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. சிலருக்கு சாயங்காலமானா ஒரு டீ குடிக்கலன்னா உறக்கம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் டீ பிரியர்கள் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானும் உங்க கேஸ் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு கிடைச்சாலும் போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தட்டுப்பாடு இருக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சிலர் அப்படித்தான். ஆனா சிலருக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு இந்த கடையில, இந்த இடத்துல இருக்கிற இந்த கடையில போனாதான் நீ நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அங்கதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற இந்த கடையில போய் டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும். அங்கதான் குழப்பம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அங்கேதான் 4 பேர் வருவான், அங்கேதான் வெட்டி கதை அடிப்பான், அங்கேதான் மற்றவர்களை பரியாசம் பண்ணுவான். அங்க சேராம இருந்தா டீ குடிச்சது மாதிரியே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறேன். ஆமென். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஆபிரகாம் தன் கூடார வாசலிலே உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆனால் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு விருந்து பண்ணின, தேவ தூதருக்கு விருந்து பண்ணின லோத்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவர்களை வருந்தி அழைத்தான். என் வீட்டுக்குள்ளே வாருங்கள், என் வீட்டுக்குள்ளே வாருங்கள், வருந்தி அழைக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை நாங்கள் வரமாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் வீதியிலே ராத்தங்குவோம். பிரைஸ் தி லார்ட். அவர் வருந்தி அழைத்தார், அவர்களுக்கு விருந்து பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த விருந்து, அவன் கொடுத்த விருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்ன பிரயோஜனமாய் மாறினது, எப்படி நன்மையாய் மாறினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், ஆமென், சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது இந்த லோத்து கர்த்தருக்கு விருந்து பண்ணினபடியினால் அவன் பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே வரக்கூடிய ஆபத்து விபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு விருந்து பண்ணுகிறவர்களாய், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பொருத்தனைகளை கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்களானால், ஏதோ தெரியல இந்த பொருத்தனை என்கிற வார்த்தை ஆமென் வருகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை தேவன் மாற்ற வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே நீ தேவனுக்கு கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை நீ கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணுவாயானால் உனக்கு வரப்போகிற ஆபத்திலிருந்து, உனக்கு வரப்போகிற தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்திலே வந்த அதே மனிதர்கள் தான் லோத்திடத்திலே வருகிறார்கள். அப்படிதானே? அப்படிதானே?
பிரைஸ் காட், ஹalleluya. அதே பிரச்சனை என்னன்னா, அவன் ஆபிரகாமிடத்தில் வரும்போது எத்தனை மனிதர்கள் வந்தார்கள்? 3 பேர் வந்தார்கள். லோத்திடத்தில் வரும்போது எத்தனை பேர் வந்தார்கள்? 2 பேர் வந்தார்கள். வழியிலே ஒருவர் என்ன ஆனார்? ஹalleluya. என்ன ஆனார்? பிரைஸ் காட். ஒன்று தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்தில் வந்தது ஒன்று சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்னே 2 பேர் அவருடைய தூதர்கள். ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமிடத்திலே வந்தார். அவன் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஹalleluya. கூடார வாசலில் வீட்டுக்குள்ளே அமர்ந்து வீட்டு காரியங்களை செய்து வீட்டுக்குள்ளே தேவ பிள்ளைகளை நன்மைக்காக செபித்துக் கொண்டிருந்தவரிடத்திலே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவருடைய தூதர்களும் இறங்கி வந்தார்கள். ஹalleluya. ஆனால் அவன் சோதோமின் வாசலிலே தெருவிலே அவன் பிரைஸ் காட் நின்று கொண்டிருந்த லோத்துவிடத்தில் வரும் பொழுது அந்த பரிசுத்தராகிய தேவன் வரவில்லை, மாறாக தூதர்கள் மட்டுமே வந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஹalleluya. கர்த்தர் அங்கே நின்று விட்டார். அவன் கூடார வாசலிலே தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் அங்கே நின்று விட்டார். தூதர்கள் மட்டும் லோத்திடத்திலே கடந்து வந்தார்கள். ஹalleluya. இன்னைக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடத்தில் தேவ தூதர்கள் மட்டுமல்ல, அந்த கர்த்தாதி கர்த்தர் நம்மிடத்திலே இறங்கி வர வேண்டும். அந்த கர்த்தாதி கர்த்தர் நம்மிடத்திலே வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே காணப்படுகிற அத்தனை சாபங்களை முறிக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறவர்களாய், சோதனைகள் எதுவாயிருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம் பட்சத்திலே நிற்பார். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் காட். தேவதூதர்கள் அங்கே வந்தார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். இது மனுஷன் தேவனுக்கு கொடுத்த விருந்து. ஹalleluya. தேவனுக்கு அவன் மனிதன் கொடுக்கிற விருந்தினாலே கிடைக்கிற நன்மைகள். இன்னும் இதிலே பல காரியங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அவன் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து போகிறேன். பிரைஸ் காட். இப்போது நாம் வாசிக்கிறோம், பைபிளை வாசித்தீங்கன்னா நம்ம அந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு அவன் ஸ்தோத்திரம் ஆகாரம் கொடுத்தது போல, சாப்பிட உண்ண விருந்து கொடுத்தது போல இன்னும் அநேகர் பல விதங்களில் கொடுத்திருக்கிறார்கள். சாலமோனை குறித்து சொல்வேனானால், சாலமோன் கர்த்தருக்கு ஒரு விருந்து, அதாவது பலி என்று சொல்லப்படுகிறது, அது ஆராதனையை குறிக்கிறது. அவன் ஸ்தோத்திரம் ஆராதனை பண்ணினான். என்ன, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆடுகளை கர்த்தருக்காக பலி செலுத்தி அவன் ஒரு ஆராதனை செய்தான். அப்ப தேவ பிள்ளைகள் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்வேனானால், அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். என்ன, பஸ்கா பலி. பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை செய்தார்கள். அந்த பகுதிக்குள்ளே போக நேரமில்லை. அவன் ஆபிரகாம் லோத்து 2 பேரும் கர்த்தருக்கு கொடுத்த விருந்து ஆகாரங்களை குறித்து தியானித்தோம். பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் பொழுது அவன் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுது அல்லது பொருத்தனை செய்யும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. கர்த்தர் நன்மைகளை தருகிறார். கிடைக்காத காரியங்களை, வாய்க்காத காரியங்களை, தடையாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் மனிதனுக்கு ஒரு விருந்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாம் இன்னைக்கு அவன் சுருக்கமாக அதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு பல விதங்களிலே விருந்து வைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் 1-2 காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருடைய 25வது அதிகாரம், ஏசாயா 25வது அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். பிரைஸ் காட். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலவும் உள்ள பதார்த்தங்களும்
தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இங்கு ஆண்டவர் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே அவன் எப்படி உலகத்தை மாற்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த சபையிலே, பிரைஸ் காட், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வீடுகளிலே, நம்முடைய வீடுகளிலே ஒரு சிறப்பான விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த விருந்திலே எப்படி இருக்குமா? நோச்சானோ அவன் உலர்ந்து போறதுமா இல்லை, எல்லாம் கொழுமையானதாயிருக்கும். ஹல்லேலூயா. அவன் ராஜாவின் சமூகத்தில் சாப்பிடுகிறதுக்கு ஏதுவான நல்ல ஆகாரமாக ஆயத்தப்பட்டு ஒரு விருந்தை கர்த்தர் சபையே, தேவ பிள்ளையே, நாம் ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஆயத்தமாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விருந்தை சாப்பிட ஆமென் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதற்கு ஆசையா இருக்கிறீர்கள்? ஆமென், பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அருமையான ஒரு விருந்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த விருந்தை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அதே பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே, பிரைஸ் காட், ஆமென், எப்பொழுது இந்த விருந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது? இன்னைக்கு பலவிதமான காரியங்களில் நெருக்கப்பட்டு, அவை உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவை உள்ளம் நொந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவை சோதரம் அவை நமக்கு, அதாவது தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லுகிறார், அவை ஒரு விருந்தை உனக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்துல மனுஷன் விருந்து ஆயத்தப்படுத்தினா யாருக்கு அழைப்பு கொடுப்பான் தெரியுமா? யாருக்கு அழைப்பு கொடுப்பான்? நல்லவர்கள், பெரியவர்கள், செல்வந்தர்கள், மற்ற மனிதர்களால் புகழப்படுகிறவர்கள் இருக்கிறதான மனிதர்களுக்கு அழைப்பு கொடுப்பான். ஏழைகளுக்கு என்ன செய்ய மாட்டான்? அழைப்பு கொடுக்க மாட்டான். உலக மனுஷன் அவன் எளியவர்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டான். அவர்கள் ஏன் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுகிற விருந்து யாருக்கு தெரியுமா? 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிறார், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். ஹல்லேலூயா. அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், கொடியவர்கள் விரோதமாய் எழுப்பி இருக்கலாம், சத்துருக்கள் திரளாய் பெருகி இருக்கலாம், வெள்ளத்தை போல சத்துரு கூட்டம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மோதி அடித்துக் கொண்டிருக்கலாம், கடுமையான வார்த்தைகளினாலே நம்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இன்றைக்கு எந்த உதவியும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவர்களாய், நெருக்கப்படுத்தப்பட்டவர்களாய், மனுஷர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏழையாய் இருப்பாயானால் சந்தோஷப்பட்டு களிகூறு. அநேக நேரத்தில் நீ சொல்லுகிறாய் அல்லவா, நான் இந்த குடும்பத்திலே, இந்த ஏழையான குடும்பத்திலே, இந்த தரித்திரமான குடும்பத்திலே வந்து பிறந்து விட்டேனே என்று நீ ஆதாயப்படுகிறாய் அல்லவா. ஆண்டவருடைய நாமத்தினாலே உனக்கு சொல்கிறேன், நீ ஏழையாய் இருப்பதினாலே ஆண்டவர் உனக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கொடியவர்கள் சீரல் உனக்கு விரோதமாய் வரும்பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராய், எளியவருக்கு திடனாய், பெரு வெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமாய் என் தேவன் உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவர் வைக்கிற விருந்து ஆமென், பிரைஸ் லார்ட், இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஆமென், பிரைஸ் லார்ட். அவன் பாகுபாடு இல்லை, பெரியவன் பணக்காரன் இல்லை, யாரோ அழகுள்ளவன் அழகற்றவன் என்கிற பாகுபாடு இல்லை. எல்லாருக்கும் ஒரே அழைப்பு, எல்லாருக்கும் ஒரே அழைப்பு. ஆமென், பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இப்படி சொல்கிறேன், சகல ஜனங்கள் மேலுள்ள அவன் முக்காட்டையும் சகல சாதிகளை மூடிக்கொண்டிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே கர்த்தர் அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. இந்த நிலைமையில் இருக்கிறாய் தேவ பிள்ளையே, ஒரு
வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்திரத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தேவன் எனக்கு சகாயர். கொடூரர் என்னை கொலை செய்ய துடிக்கிறார்கள், கொடூரர் என்னை அழிக்க பார்க்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தர் உனக்காக நீ இருக்கிற இடத்திலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெய் நான் அபிஷேகித்து சத்துருக்கள் நடுவிலே உன் தலையை உயர்த்தி வைக்க என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே உன் நன்மையிலே நின்று கொண்டிருக்கிறார். யார்? ஆண்டவரே, என்னிடத்தில் வாரும் ஆண்டவரே, என்னிடத்தில் வாரும் ஆண்டவரே. தேவனே, எனக்காக பண்ணின ஆயத்தம் பண்ணின அந்த விருந்தை நான் புசிக்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் ஏங்குகிறீர்களோ, எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் இந்த மலையிலே, இந்த தேசத்திலே, இந்த சபையிலே, இந்த வீட்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. உனக்கு உன்னிடத்தில் இருக்கிற பணம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏழையா இருக்கிறாயா? உன்னை தான் ஆண்டவர் அழைக்கிறார். பணக்காரனா இருக்கிறாயா? உன்னை தான் ஆண்டவர் அழைக்கிறார். பங்கு பாகுபாடின்றி பாரபட்சமின்றி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே பேசுகிறார். ஒவ்வொருவரும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விருந்திலே புசிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அதை தட்டிவிட நீ இதற்குள்ளே வர முடியாது என்று சொல்ல யாருக்கும் எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. காரணம், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின விருந்து. இதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. கர்த்தரால் அழைப்பை ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். யாருக்கு? அவை முதலாவது சொன்னேன். அவை ஸ்தோத்திரம். தேவன் விருந்து ஆயத்தம் பண்ணுகிறது தேசத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும். அதில் நிச்சய ஆனந்தம் உண்டு. இரண்டாவதாக அவை ஸ்தோத்திரம் ஒரு விருந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். யாருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆமென் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று ஒரு விருந்துக்கான ஒரு அழைப்பு. யாருக்கு? தன் குமாரனுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, முதல்ல சொன்ன உலகத்துள்ள எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் அந்த விருந்துக்குள்ளே வரலாம், எல்லாரும் விருதுசாலைக்குள்ளே வரலாம். ஆனால் எங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. அவை அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கையிலும் தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவை சபையில் இருக்கிற அவை சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் எல்லாரும் இந்த விருந்து அழைப்பு உண்டு. ஆனால் அவை சிலருடைய அழைப்பில் கீழே பாருங்க, ஒரு குறிப்பு என்று போட்டப்பட்டிருக்கும். அதிலே பிரைஸ் தி லார்ட். என் குமாரனுக்கு. அல்லேலூயா. என் குமாரனுக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம எத்தனை பேர் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களையே கர்த்தர் தன்னுடைய புத்திர ஆமென் பிரைஸ் பாக்கியத்தின்படி ஆமென் பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உலக சிற்றின்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை கேட்டு நீ உன் பாவத்தை விட்டு, உன்னுடைய பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆடம்பர வாழ்க்கையை விட்டு, உலக சிற்றின்பங்களை விட்டு இயேசுவினிடத்தில் வருவாயானால் உன்னை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் குமாரனே, என் குமாரத்தியே, என் மகளே, என் மகனே, உனக்காக நான் ஆயத்தப்படுத்த பண்ணியிருக்கிற இந்த விருதுசாலைக்குள்ளே கடந்து வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது எல்லாருக்கும் அழைப்பு.
இந்த பகுதியில் வாசிக்கும் போது தெரியும், அழைப்பை பெற்றவர்கள் பலவிதமான சாக்குப்போக்குகளை சொன்னார்கள். உலக சிற்றின்பம், மாய கவலை, உலகத்தை குறித்த பாரம், எப்படி வாழவே, அவர்களை விட நான் மேலாயிருக்க வேண்டும் என்கிற கவலை அநேகருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆமென், மற்றவர்களை விட நான் பெரியவனா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற யாரா இருந்தாலும் இப்போ வாசித்தோம் பாருங்க, குமாரனுக்காய் ஆயத்தம் பண்ணின விருதுசாலைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் பிரவேசிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். தேவ பிள்ளையே, மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று ஆமென். சுமார் 2000 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டு கேட்டு ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காது கேளாத செவிட்டு விரியனை போல வாழ்ந்து வருகிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் பாவத்தை விட்டு, உங்கள் சுய நீதியை விட்டு வெளியே வருவீர்களானால் குமாரனாகிய அவருடைய ஆமென், அவர் வைத்திருக்கிற அந்த குமாரன் என்கிற ஸ்தானத்திலே நீங்கள் வந்து அவரோடு விருந்துண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி உள்ள போக முடியாது, எப்படி உள்ள போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் போயிடுவேன், என் அப்பா போயிடுவாங்க, என் அம்மா போயிடுவாங்க, நானும் போயிடுவேன், முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பு உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பு உண்டு. அது இல்லாம யாரும் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்க அப்பா பிரைஸ் தி லார்ட் பெரிய ஆளா இருக்கலாம். நான் என்ன குறித்து நான் இப்படி சொல்லுவேன், ஒருவேளை இந்த இடத்திலே நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் என் அப்பா பெரிய ஊழியக்காரராக, நான் பெரியவர் அல்ல, புரிந்து கொள்ள சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஆனபடினால நானும் பரலோகம் போவேன்னா என் பிள்ளைகளால முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே செல்கிற சபையை அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் முன்னோர்கள், உங்கள் பெற்றோர்கள் ஒருவேளை எத்தனை ஆண்டு பழமை வந்த விசுவாசிகளாக இருக்கலாம், அவர்கள் பெயரை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த கல்யாண விருந்திலே போக முடியும் என்றால் அது முடியாது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்படணும். நீ ரட்சிக்கப்படாம சபைக்குள்ள வெள்ள உடுத்திட்டு இருக்கிறதால பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்படாம நீ சபைக்குள்ள ஆடி குதிக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக வேண்டுமானால் அழைப்பை காத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உனக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக் கொள்ளாவிட்டால் விருந்து உனக்கு கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நம்முடைய பணமோ பதவியோ பொருளோ பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. பிரைஸ் தி லார்ட். 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு ஊழியம் செய்திருக்கிறேன்னா அந்த ஊழியம் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஏன் மூலமா இன்னார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சில விசுவாசிகள் சொல்றாங்க, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சில ஊழியர்கள் சொல்றாங்க, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனாய் வாழ்வது எளிது, ஆனால் பரிசுத்தவானாய் வாழ்வது கடினம். ஹல்லேலூயா. இந்த விருந்து சாலைக்குள்ளே போக வேண்டுமானால் யாராய் இருந்தாலும் சபைக்கு சொல்லுகிறேன், ஆமென், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், மூன்றாவதாக ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். யாருக்கு ஆண்டவர் இந்த விருதை வைத்திருக்கிறார், இந்த இடத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடந்து வரும் பொழுது ஆண்டவர் ஒரு விருந்தை அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த விருந்து தான் மிக மிக முக்கியமான விருந்து. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஒரு கல்யாண விருந்துக்கான அழைப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன ரெண்டும் இல்லாம இந்த விருந்துக்கு வர முடியாது. அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க.
சோதரம். ஹல்லேலூயா. மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு அழைப்பு, அது எல்லாரும் கையில இருக்கு. வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்க கையில தந்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இப்ப இரண்டாவது இடத்துக்குள்ள வரணும்னா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தோடு தான் இரண்டாவது இடத்துல பிள்ளை என்கிற புத்திர சுதிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி, எந்த விதமான பாவத்திலே நீ வாழ்ந்து வந்தாலும் அந்த பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறாரே ஒழிய உன்னை ஆண்டவர் ஒருபோதும் வெறுக்கவில்லை. உன்னை நேசிக்கிறார். இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று கர்த்தருடைய சமூகத்திலே வருவாய். மூன்றாவது ஒரு விருந்துக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கல்யாண விருந்து. ஹல்லேலூயா. யாருக்கு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? வாசித்தீங்களே, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. ஹல்லேலூயா. அப்ப கல்யாண விருந்தானால் அங்க ரெண்டு பேர் வேண்டும். யாரெல்லாம்? ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி. பிரைஸ் காட். யார் அந்த மணவாளன்? ஆமென். வாசித்த ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் அந்த மணவாட்டி? ஆமென். பிரைஸ் காட். அதே அதிகாரத்திலே கொஞ்சம் மேலே வாசித்தீர்களானால் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். 7வது வசனத்தை வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. இப்ப யார் அந்த மனைவி? ஆட்டுக்குட்டியானவர் மணவாளன். யார் அந்த மணவாட்டி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்கிற தேவ சபை மணவாட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை என்கிறது கட்டிடம் அல்ல. ஆமென். பிரைஸ் காட். இது சபைதான். சபை என்பது கூடி இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்ல. இதுவும் சபைதான். ஆனால் இதற்குள்ளே என் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுவார்? பிரியமானவளே, என் உத்தமியே, என் புறாவே என்று யாரை அழைக்கிறாரோ அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் சரீரத்தை, தங்கள் வஸ்திரங்களை பாவமல்ல கழுவி எடுத்தவர்கள் மணவாட்டி. ஹல்லேலூயா. எப்படியோ வாழ்ந்து எப்படியோ ஜீவித்து கல்யாண வீட்டுக்கு போனா முடியாது. இது ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம். இது பரிசுத்தமான தேவகுமாரனுடைய கல்யாணம். அவன் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதி செய்கிறீர்களா? நீதி செய்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். வெளியில நீ செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். பிரைஸ் காட். ஓ அந்தரங்கத்தை பார்க்கிறார், என்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மணவாட்டிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் ஒரு மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் அவர்கள் செய்கிற நீதியே வஸ்திரமாய் மாற்றப்படுகிறது. எப்படியோ வாழ்ந்து போக முடியாதுங்க. உலகத்துல ஒரு மனுஷன் திருமணத்துக்கு தன் மனைவிக்கு பட்டெடுத்து கொடுப்பான். நம்ம ஆவிக்குரியவர்கள் பட்டெடுக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? வெள்ளை சாரி, ஒயிட் அண்ட் பிரைஸ் காட். எந்த கடையில, பெரிய கடையில போய் அவன் விலை உயர்ந்தது எது அழகா இருக்கணும். இதுவரைக்கும் உலகத்துல ஒரு தீயும் கட்டி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில மணவார்கள் தேடி திரிவார்கள். ஆமென். கடைகடையாய் ஏறி வித்தியாசமா இருக்கணும். ஏன் மனைவிக்கு நான் கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கணும். தேடி திரிவார்கள். ஆனால்
ஆண்டவர் எங்கேயும் தேட மாட்டார். அவர் தன்னுடைய மனவாட்டியை கொடுக்கிற வஸ்திரம் அவர் அவருடைய நீதிகளே. ஹல்லேலூயா. அவர் செய்ய போறதில்லைங்க, அவர் வாங்க போறதில்லை. நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோமோ அதுவே நமக்கு நீதியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கல்யாண விருந்திலே ஆயத்தமாகி கடந்து போகிற அந்த மனைவி என்கிற அந்த மனைவாட்டிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேலான பாக்கியம் எடுத்து வாசிக்கிறார். 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முதிரவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நீதிகளை செய்து அவருடைய மனைவி என்கிற ஸ்தானத்திலே மனவாட்டியாய் காணப்படும் பொழுது ஆமென், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆமென் வெகுமதிகள் என்ன தெரியுமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் வாழும் பொழுது கண்ணீர் வடிச்சோம், உலகத்தில் வாழும் பொழுது அங்கலாய்த்து தெரிந்தோம், ஆமென், பிரைஸ் அங்கே இங்கே என்று அலைந்து தெரிந்தோம், துரத்தப்பட்டோம், வேதனைப்படுத்தப்பட்டோம், கண்ணீர் வடித்தோம். ஆனால் ஒரு நாளிலே என் ஆண்டவர் என்னையும் உங்களையும் மனவாட்டியாய் சேர்த்த பிறகு ஆண்டவர் பல வெகுமதிகளை தருகிறார். என்ன? அவர் கொண்டு போய் நம்மை வைக்கிற வீட்டிலே, அந்த ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, சந்தோஷமான ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி ஆமென் நம்மை ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரியதொரு பாக்கியத்தை தருகிறார். அவருடைய மனவாட்டி என்கிற ஸ்தானம். ஹல்லேலூயா. இந்த விருந்திலே அவே பங்கு பெற எத்தனை பேர் ஆயத்தம்? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆயத்தம் என்கிற பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளாயானால் இயேசு ஒரு நாளிலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். மனவாட்டியை சேர்க்கும்படி வரப்போகிறார். எத்தனை பேர் இந்த விருந்துக்கு ஆயத்தம்? ஆமென். அப்படியே முழங்கால் படியிட போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளையே, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நேரம் போய்விட்டது, ஆனாலும் ஒரு 5 நிமிடம் கூட ஆமென், பிரைஸ் தி லார்ட்.